உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அரச மரம் சுத்துனா ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் நடக்கும்? அரச மரத்துக்கு வந்துட்டு ஒரு வைப்ரேஷன் பவர் இருக்கு உங்களுக்கு. அதுவும் காலையில சுத்தணும். நிறைய பேர் வந்துட்டு இவங்க இஷ்ட டைமுக்கு சுத்துறாங்க. கண்டிப்பா காலையில 8 மணிக்குள்ள அரச மரத்தை சுத்திருங்க. சிலைக்கு அபிஷேகம் பண்ணாங்கன்னா ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இளநீர் பரிகாரம்னா என்னது சார்? பசும்பாலுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த பசும்பாலுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் தான் இளநீருக்கும் இருக்கு. 10 வாட்டி நீங்க பைகாட் பண்றீங்க, உங்களுக்கு பைகாட் ஆகாது. ஆனா நீங்க 2 வாட்டி பைகாட் பண்ணிட்டு இளநீரை குடிச்சீங்கன்னா பைகாட் ஆயிடும். அன்னதானத்தையே பரிகாரமா பண்றாங்க. ஸோ அன்னதானத்தை பரிகாரமா பண்றது மூலமா என்ன பயன்கள் கிடைக்கும்? தானத்தை சிறந்தது அன்னதானம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த விஷயமும் உங்களை கர்மாவை கரைக்காது. ஸோ பணத்தை சேர்க்கறதுக்காக ஏதாவது ஒரு சில பரிகாரங்கள் அந்த மாதிரி பண்ணா பணம் சேருமா? காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா, எழுந்து குளிச்சுட்டு ஃபர்ஸ்ட் விளக்கேற்றணும். ஏன்னா வீட்டை எவ்வளோக்கு சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மகாலட்சுமி அந்த வீட்டில் வருவாங்க. ஸோ திருப்பதிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணணும், அங்கே போய் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும்? நீங்கள் உங்களுக்கு வேண்டுதலை பெருமாளுக்கு என்னெல்லாம் வேண்டிக்கிறீங்களோ, நீங்கள் மற்ற மாதம் உங்களால் நிறைவேற்ற முடியலன்னா கூட புரட்டாசி அப்போ நீங்கள் நிறைவேற்றலாம். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு தினமுமே ஒரு பதில பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஜெம்ஸ்டோன் அஸ்ட்ராலஜர் கார்த்திக் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் சார். இப்ப நிறைய பேர் நம்ம கோயிலுக்கு போனோம்னா இந்த அரச மரம் இருக்கும், அதை சுத்துறத நிறைய பேர் வாடிக்கையா வச்சிருக்காங்க. ஸோ அரச மரம் சுத்துனா ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் நடக்கும்? ஆக்சுவலாக நான் அரச மரம் சுற்றுறது இன்னைக்கு நேற்று நடக்குது இல்லை, அது காலம் தொட்டு அந்த காலத்துலேருந்து செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. நிறைய பேர் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, உங்களுக்கு அரச மரத்தை தொட்டு சுற்றுனாங்களாம், அடி வைத்த தொட்டு பார்த்தாங்களாம் அப்படின்னு. ஏன்னா இது இந்த கன்சீவ் வார்த்தைக்கு சொல்லுவாங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த விஷயங்கள் சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரச மரத்துக்கு ஒரு வைப்ரேஷன் பவர் இருக்கு உங்களுக்கு. அதுவும் காலையில் சுற்றணும். இது மூலிமா அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நிறைய பேர் இவங்க இஷ்ட டைமுக்கு சுற்றுறாங்க. கண்டிப்பாக காலையில் 8 மணிக்குள்ளே அரச மரத்தை சுற்றிடுங்க. 8 மணி மேக்ஸிமம், ஒரு 7லேருந்து 8 மணிக்குள்ளே சுற்ற பாருங்க. ஏன்னா ரொம்ப ஏர்லியாலாம் எல்லாரும் வேலையும் முடியாது. ஆனால் கண்டிப்பாக எவ்வளோ ஏர்லியாக சுற்றுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ முழு பலனை கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அரச மரத்தோட சின்ன குச்சி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம அதை சுள்ளின்னு சொல்லுவோம். உங்களுக்கு அந்த சுள்ளியில் கூட மேக்னெட்டிக் பவர் இருக்குது, நம்புவீங்களா? அந்த அரச மரத்தை குச்சித்தனோடு சொல்லி, நான் அப்போ சொல்லியே தான் சொல்றேன். அப்போ அந்த மரத்துல எவ்வளவு வைப்ரேஷன் இருக்கும். அப்போ நம்ம இதை சுத்துறதுனால நம்ம உடம்புல நெகட்டிவான எனர்ஜி, கிருமிகள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பழமொழி நான் சொன்னேன் பாருங்க, அரச மரத்தை சுத்தினாங்களாம், அடி வைத்து தொட்டு பார்த்தாங்களாம் அப்படின்னு. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அதாவது பிரெக்னென்ட் லேடிஸ் இல்லை, யார் வேணா சுத்தலாம். ஆனால் உகந்தது லேடிஸ் ரொம்ப சுற்றுவாங்க. இந்த கன்சீவ் ஆனோம், குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்கோசரம். அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த இதில் இருக்கிற வைப்ரேஷன் என்ன. இப்போ நம்ம உடம்புல இந்த கர்ப்பப்பையில சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு சில கிருமிகள் இருக்கும், அதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு தடங்களை ஜாஸ்தி ஏற்படுத்திட்டு இருக்கும். இந்த அரச மரத்தை நீங்கள் சுற்றும் போது அந்த கிருமிகள், அந்த சுவாச காற்று பட்டு அந்த கிருமிகள் அழிஞ்சிடும். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அரச மரத்துக்கு எந்த மரத்துக்கும் இல்லாத அந்த சுள்ளி சுள்ளி கிடையாது, மரத்துக்கு நான் எக்ஸாம்பிள் சொன்ன சுள்ளி, அந்த சுள்ளிக்கே ஒரு மேக்னெட்டிக் வைப்ரேஷன் இருக்கும். அப்போ அந்த மரத்துக்கு எவ்வளோ வைப்ரேஷன் இருக்கும். ஸோ இதை முழுசாக உங்களுக்கு உடம்புல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அப்போ நம்ம உங்கள் இடம்ல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி பூரா வெளியில் போயிடும். எப்பயுமே நெகட்டிவ் வெளியில் போச்சுனாலே பாசிட்டிவ் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அரச மரத்தை நீங்கள் கண்ட நேரமாக சுத்தாதீங்க தயவு செஞ்சு. அரச மரத்தை சுத்துறது அருமையான பரிகாரம். நீங்கள் குழந்தை பாக்கியம்னு மட்டும் கிடையாது, குழந்தை பாக்கியத்தை உகந்தது, உடல் நலனுக்கு மிக 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 உகந்தது அரச மரத்தை சுத்துறது. ஆனால் கண்ட டைம் சுத்தாதீங்க, 8 மணிக்குள்ளே சுத்துங்க. இப்போ அதே மாதிரி நிறைய பேருக்கு பரிகாரம் அப்படிங்கிற விஷயம் டெய்லியுமே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த கோவிலுக்கு போனால் இந்த பரிகாரம் பண்ணணும், இந்த கோவிலுக்கு போனால் இந்த பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு. அது மாதிரி ஒரு பெரிய பரிகாரமாக இருக்கிறது இந்த இளநீர் வாங்கி கொடுக்கணும். அது மூலயமா அந்த சிலைக்கு அபிஷேகம் பண்ணாங்கன்னா ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இளநீர் பரிகாரம்னா என்னது சார்? இல்லை மேடம், நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. ஆக்சுவலாக பரிகாரம் நிறைய பேர் பண்ணுறாங்க. கோயிலுக்கு எது வேணால் வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் ஆக்சுவலாக கோயிலுக்கு பன்னீர் வாங்கி கொடுப்பாங்க, பூ வாங்கி கொடுப்பாங்க, நெய்வேத்திய பொருள் வாங்கி கொடுப்பாங்க, எண்ணெய் நெய் வாங்கி கொடுப்பாங்க, உங்களுக்கு விபூதி, மஞ்சள், சந்தனம் எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க.
ஆனால் இது எல்லாத்துக்குமே விட உகந்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இளநீர் வந்துட்டு ரொம்ப விசேஷம், ரொம்ப விசேஷம். நம்ம பசும்பாலுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அந்த பசும்பாலுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் தான் இளநீருக்கும் இருக்குது. நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, ஒரு இளநியால் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது அதை உள்ளே வந்துட்டு அப்சர்வ் பண்ணி இன்டேக் நல்லா கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை பைகாட் பண்ணுறீங்க, 10 வாட்டி நீங்கள் பைகாட் பண்ணுறீங்க, உங்களுக்கு பைகாட் ஆகாது. ஆனால் நீங்கள் 2 வாட்டி பைகாட் பண்ணிவிட்டு இளநியை குடிச்சிங்கன்னா பைகாட் ஆகிடும். நம்புவீங்களா? நம்புவீங்களா? இப்போ ஏன்னு வந்துட்டு நிறைய பேர் கேட்கறதும் இல்லை, இளநீ வாங்கி கொடுனா இளநீ வாங்கி கொடுத்துட்றாங்க. உங்களோட விஷயத்தை வந்துட்டு உள்வாங்கி அதை கிரகிச்சிக்கக்கூடிய தன்மை வந்துட்டு இளநீருக்கு ஜாஸ்தி. இப்போ நான் ஈஸியாக சிம்பிளாக சொன்னேன், எனக்கு வந்துட்டு ஒரு மந்திரம் வந்துட்டு நம்ம பண்ணுறேன், எனக்கு உடனே வந்துட்டு அது பைகாட், அதாவது பதிய மாட்டேங்குது மைண்டில். அப்போ நான் அந்த மந்திரத்தை 4-5 வாட்டி சொல்லிட்டு இந்த இளநியை நான் குடித்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த மந்திரம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அப்படியே ஸ்டோர் ஆகிடும், ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே, மந்திரம் சொல்கிறது முக்கியம் இல்லை, இட் ஷுட் ஆக்டிவேட். அப்போ நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இளநியை குடிக்கும்போது அந்த மந்திரத்துக்கு வந்துட்டு ஒரு வைப்ரேஷன் வந்துட்டு உருவாது. எவ்வளோ பெரிய சயின்ஸ் பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் உங்கள் கையால் அந்த சிவனுக்கு வந்துட்டு, சிவனில் நிறைய பேருக்கு சொல்கிற மற்ற இதுக்கு கூட பண்ணுறாங்க இளநீர் அபிஷேகம். அப்போ இந்த இளநீ வாங்கி கொடுக்கறதோட புண்ணியம் வந்துட்டு இப்போ தெரிஞ்சுக்கும். ஸோ இதை வந்துட்டு இன்னும் கூட நிறையாவே வாங்கி கொடுங்க. ஏன்னா நான் நிறைய அப்பயே சொன்னேன், உங்களுக்கு தூய பொருள் ஒரு சில பொருட்கள் கிடைக்கிறது இல்லை. ஆனால் இளநீர்லாம் வந்துட்டு கடவுள் கொடுத்த ஒரு வரம், அதில் எவ்வளோ ஒரு மகத்துவமும் இருக்குது பாருங்கள். நீங்கள் இளநீரை குடிக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இது போல் அந்த கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி வந்துட்டு ஜாஸ்தி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதனால தான் இளநீ வாங்கி கொடுக்கறது. இது நிறைய பேர் சொல்கிறதில்ல, இது உங்கள் மூலிமா சொல்லிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி நம்ம எல்லாருமே அன்னதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குமே பெரிய மகத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்மளோட எதிரியா இருந்தாலுமே நம்ம அவங்களுக்கு சாப்பாடு போட்டோம்னா அவர் நம்மளை வாழ்த்தலனாலும் அவரோட வயிறு நம்மளை வாழ்த்தும், என்னோட பசி ஆத்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அன்னதானத்தையே வந்து பரிகாரமா பண்றாங்க. ஸோ அன்னதானத்தை பரிகாரமா பண்றது மூலயமா என்ன பயன்கள் கிடைக்கும்? ஆமாம் மேடம், இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானத்திலே சிறந்தது வந்துட்டு 2 தானம் தான். ஃபர்ஸ்ட் அன்னதானம், அடுத்து நீர். ரெண்டுமே எசென்சியல். ஏன்னா இது ரெண்டும் எசென்ஷியல். இது ரெண்டும் இல்லாமல் யாருமே எந்த நம்ம கிடையாது, உலகத்தில் யாருனுமே வந்துட்டு ஜீவிக்க முடியாது உங்களுக்கு. இது பெரிய சயின்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் ஒரு நிறைய எபிசோடில் சொன்னேன் உங்களுக்கு. அன்னம் அப்படிங்கிறது வந்துட்டு பஞ்சபூதத்தில் உருவானது. நீர், நெருப்பு, காற்று எல்லாமே அதில் வந்துடும் உங்களுக்கு. ஆவி எல்லாம் இருக்கிறதுனால பஞ்சபூதத்தில் உகந்தது. அதே போல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானத்தை சிறந்தது அன்னதானம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த விஷயமும் உங்களை வந்துட்டு கர்மாவை கரைக்காது. நீங்கள் பண்ண கர்மா இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பண்ண கர்மாவோ இல்லை அந்த மூதாதையர் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்க, உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும், தடங்கள் ஏற்படும். இந்த கர்மாவை கரைக்கக்கூடிய ஒரே பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னம் தான். அதனால தான் நிறைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கும் நம்ம சொல்லுவோம், நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 2 பிடி யாருக்கானா கொடுத்துட்டு சாப்பிடு அப்படின்னு. நீங்கள் சாப்பிட்டுட்டு கொடுக்குறது வந்துட்டு அது பெரிய புண்ணியம் கிடையாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்துட்டு அடுத்தவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கொடுத்துடணும் உங்களுக்கு. அப்போ கூட என்ன பண்ணுறோம், கடவுளுக்கு வைப்போம், காக்காவுக்கு வைப்போம், ஏதோ ஒன்று பண்ணுவோம், அடுத்தவங்களுக்கு ஒரு பொருளுக்கு வந்துட்டு கொடுத்துட்டு சாப்பிடும். ஸோ அன்னதானம் மட்டும் ஒரு சிறந்தது வந்துட்டு உலகத்தில் வந்துட்டு எதுவுமே கிடையாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்மாவை வந்துட்டு எந்த பொருளாலையும் வந்துட்டு தீர்க்க முடியாது. ரொம்ப கஷ்டம் கர்மாவை தீர்க்கிறது. அப்போ நீங்கள் கர்மாவை தீர்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கனாலே அதுக்கு ஒரே சொல்யூஷன் அன்னத்தை வந்துட்டு தானம் பண்ணுறது தான். அது என்ன இதில் வேணால் தானம் பண்ணலாம், வெரைட்டி ரைஸாவோ என்ன வேணால், அதுக்கு வந்துட்டு இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் உங்களை கர்மாவை தீர்க்கறதுக்கு ஒரே உகந்த பொருள். இன்றைக்கும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, சார் எனக்கு இந்த கர்மா தீரல சார், அவங்க மூதாதையர் பண்ணதா, எங்கள் அப்பா அம்மா பண்ணதா, யார் பண்ணது, ரொம்ப பிரச்சனை வளர்ந்துட்டே இருக்குது சார். ஒன்றும் கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாள் உங்களால் முடிஞ்ச அளவு அன்னதானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கர்மாவோட பர்சன்டேஜ் வந்துட்டு டே பை டே வந்துட்டு கம்மியாகிட்டே வரும். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகே, நம்ம எல்லாருமே ஓடி ஓடி என்னதான் உழைச்சாலுமே கையில் பணமே நிற்க மாட்டுது. இந்த பணத்தை சேர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ பணத்தை சேர்க்கறதுக்காக ஏதாவது ஒரு சில பரிகாரங்கள் அந்த மாதிரி பண்ணால் பணம் சேருமா? இருக்குது மேடம். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா எழுந்து குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு விளக்கேற்றுங்க. முக்கால்வாசி பேர் அது வந்துட்டு செய்யறது கிடையாது. வீட்டில் வந்துட்டு போகும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு விளக்க பார்த்துட்டு போங்க. அப்புறம் நிறைய பேர் இன்னைக்கு சொல்கிறாங்க, நிறையா இப்போ இந்த இதில் மீடியா, சோஷியல் மீடியாலாம் நிறையா வருது, உங்களுக்கு பணம் சேரனா இந்த டப்பாவில் இதை போட்டு வைங்க, அதை போட்டு வைங்க அப்படின்னு. ஆனால் ஒரு சில பொருளுக்கு வந்துட்டு அந்த பணத்தை வந்துட்டு வசியம் செய்கிற சக்தி இருக்குது உங்களுக்கு. இந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதெல்லாம் நீங்கள் பர்ஸில் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வாசனை திரவியங்கள் எல்லாமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த வாசனை திரவியங்கள் எல்லாமே யூஸ் பண்ணும்போது அதே போல் மெயின் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு மகாலட்சுமி வந்துட்டு அந்த வீட்டில் வருவாங்க. நிறைய பேர் சின்ன சொல்கிறாங்க, டப்பாவில் இதெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா பொருளாதாரம் வந்துடும். அப்போ நீங்கள் வேலை செய்ய வேண்டாமா? புரியுதுங்களா? இது மாதிரி நறுமண பொருட்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள்
நானே சொன்னேன் பாருங்க, இந்த பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணலாம், ம். ஏலக்காய் யூஸ் பண்ணலாம், ஒரு சில நான் அதாவது கிராம்பு கூட ஒரு சில விஷயத்துக்கு வேண்டி யூஸ் பண்ணலாம், நெகட்டிவ் எனர்ஜி வேண்டி அலோவ் பண்ணாது. ம், ம். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கணும். ஆனால் வெறுமை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ம். இப்போ வீட்டில் இருக்கிறத அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, இன்னைக்கு சாமிக்கு பூ போடுவாங்க, ஆமா. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு போட்டாங்கன்னா அதோட வந்துட்டு தீபாவளிக்கு தான் அந்த பூவை மாற்றுவாங்க. ம், ம். கோயிலுக்கு போவாங்க, சுற்றுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆஃபீஸே பார்த்தீங்கன்னா, கோயில் இந்த கோயிலில் போய் ஒரு பால் குடம் எடுப்பாங்க, அந்த கோயில் எடுப்பாங்க, ஆஃபீஸ்லாம் வச்சுருக்காங்க. ம். ஆனால் அந்த ஆஃபீஸில் இருக்க படத்துக்கு பார்த்தீங்கன்னா மாசக்கணக்காக பூ மாற்றிக்க மாட்டாங்க. அப்போ நீ அங்கே செய்கிற புண்ணியம் உங்களுக்கு சேருமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இட தூய்மை, ம். இட தூய்மை தான் லக்ஷ்மி கடாட்சம். நிறைய பேர் இன்னைக்கு வாசல் தெளிக்கிறதே மறந்துட்டாங்க. மறந்துட்டேன். மகாலட்சுமி எங்கே வரும்? வாசல் வழியாக தான் மகாலட்சுமி வருவாங்க. தயவு செஞ்சு வாசல் தெளிங்க. சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச அளவு ஏதோ ஒரு கோலம் போடுங்க. இது மாதிரி நிறைய பேர் இந்த ட்ரெண்டெல்லாம் விட்டுட்டாங்க. இந்த ட்ரெண்டெல்லாம் விட்டதுனால தான் வெறும் பணம் கிடையாது, எல்லா தடங்கல்கள், எல்லா சோதனையும் வருது. வெளியில் போகும்போது மங்களகரமாக இருக்கும் நம்ம கண்ணில் முழிக்கிறது. ஸோ வாசல் உங்களால் தெரிஞ்ச அளவு சும்மா தண்ணி தெளித்து ஒரு சின்ன கோலம் போடும். வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. வீடு வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு மகாலட்சுமி வாசம் செய்வாள். நீங்கள் க்ளீனாக வச்சுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக துர்தேவதை தான் இருப்பான். நீங்கள் சொல்லலை, நீங்கள் கேட்டிங்க பாருங்கள், இந்த பச்சை கற்பூரம், அது பச்சை கற்பூரம் இதெல்லாம் வேலை செய்யும். ஆனால் நீங்கள் எதுவுமே செய்யாமல் பச்சை கற்பூரம் ஏலக்காயெல்லாம் போட்டிங்கன்னா வேலை செய்யாது. அதே போல் இப்போ நிறைய சொல்கிறாங்க, உங்களுக்கு இந்த பெட்டியில் வச்சனா உனக்கு வந்துட்டு பணம் சேரும். மனசு. சும்மா பெட்டியில் வச்சா சேர்ந்துருமா உங்களுக்கு? அதாவது ஒரு சில பொருட்களுக்கு ஒரு சில மகிமை இருக்குது. இந்த சந்தன பெட்டி, ஒரிஜினல் தேக்கு பெட்டி, அப்புறம் இந்த பணப்பெட்டகம்னு ஒன்று உங்களுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் இருக்கிறது கூட நீங்கள் அந்த தூய்மையான இடத்துல வைக்கணும். எப்பயுமே எந்த இடத்துல நீங்கள் பொருள் வைக்கிறீங்களோ அந்த இடம் வந்துட்டு தூய்மையாக இருக்கணும். ம். அது ஃபஸ்ட்டு மகாலட்சுமி வழிபாடு. விளக்கு நீங்கள் எக்காரணம் கொண்டும் என்ன செய்கிறீங்களோ செய்யலையோ கண்டிப்பாக வீட்டில் வந்துட்டு 2 வேளை, சிலர் முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேளையான விளக்கேற்ற. ம். விளக்கேற்ற மட்டும் இருக்காதீங்க. நீங்கள் விளக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வீட்டில் ஏற்றுறீங்களோ கண்டிப்பாக மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வந்துட்டு வாசம் செய்வாங்க. ம். இதில் வந்துட்டு மாற்று கருத்தே கிடையாது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, நம்ம விளக்கு ஏற்றுறோம், செய்கிறோம், கொள்கிறோம். ஆத்மார்த்தமாக செய்யுங்க. நீங்கள் வந்துட்டு ஒழுங்காக க்ளீன் கூட பண்ண மாட்டேன்றாங்க இன்னைக்கு வீட்டில் இருக்கிறவங்க. இப்போ சுத்தமான இருக்கிற இடத்துல வந்துட்டு தேவதை வருமா? அசுத்தமாக இருக்கிற இடத்துல தேவதை வருமா? சுத்தமா இருக்கு. சுத்தமாக இருக்கிற அப்போ வந்துட்டு க்ளீனாக வச்சுக்கோங்க. வீட்டை வந்துட்டு முடிஞ்ச அளவு க்ளீனாக வச்சுக்கோங்க. ஏன்னா எப்பயுமே சுத்தம் சோறு போடணுவாங்க. அப்போ அன்றைக்கி அதுதான் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பழமொழி. அப்போ கொஞ்சம் க்ளீனினஸ் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். மெயின்டைன் பண்ணிவிட்டு இந்த விஷயம்லாம் செய்யுங்க. இது நான் சொன்ன பாருங்க, வெளியில் போகும்போது கூட பாக்கெட்டில் பச்சை கற்பூரம் போட்டுக்கிறது, இந்த ஏலக்காய் துண்டு போட்டுக்கிறது. ஏன்னா இந்த பொருளுக்கெல்லாம் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது. அதே போல் பர்ஸில் வந்துட்டு இந்த பொருள்கள் வைக்கிறது, இதனால் ஈர்ப்பு சக்தி இருக்குது. ஆனால் இதே உங்களை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு ஒரு சின்ன தூண்டுகோல் தான். மெயினானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விளக்கேற்றுவது. விளக்கு தான், அந்த தீப சுடர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தீப சுடர் தான் கடவுள். ஒளி, அந்த ஒளி தான் கடவுள். நீங்க வேற எந்த ரூபத்தையும் பார்க்க முடியாது. இதெல்லாம் உருவ வழிபாடே தவிர நீங்க கடவுளை உண்மையா பார்க்கணும்னா அந்த தீபம் தான் கடவுள். ஸோ அதை டெய்லி நீங்க வீட்டில் ஏற்றி வைங்க. அப்போ உங்களுக்கு மகாலட்சுமி எப்படி வராமல் போகும்? கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த பொருள்லாம் இருக்கு பாருங்க, பரிகாரம். நீங்கள் பணத்துக்கு கேட்டீங்க, பணம்னு கிடையாது, எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுப்பாங்க. துளசி, நான் சொன்னேன் துளசி எது யாரு உங்களுக்கு? மகாலட்சுமி, விஷ்ணு, கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு துளசிக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக துளசி செடிக்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் டெய்லி பண்ணும்போது உங்களுக்கு பொருளாதார தடைகள் வந்துட்டு கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். இதுக்கு மேலே உங்களுக்கு பொருளாதாரம் சேரணும் அப்படின்னீங்கன்னா சனிக்கிழமை வந்துட்டு விடாமல் ஒரு 18 வாரம் வந்துட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி வாங்கி கொடுங்க. நீங்கள் இவ்வளோ வாங்கி கொடுக்கணும் அவ்வளோ வாங்கி கொடுக்கணும் கிடையாது. பெருமாளுக்கு வந்துட்டு துளசியும் பச்சை கற்பூரமும் உகந்தது. 9 வாரம் துளசி வாங்கி கொடுங்க, 9 வாரம் நல்ல பச்சை கற்பூரம் பெருமாளுக்கு வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் பொருளாதார முறை வந்துட்டு மேம்படும் கண்டிப்பாக. ஓகே. அதே மாதிரி இந்த சிவன் கோவிலுக்கு போனால் விபூதி எடுத்துகிட்டு வரக்கூடாது சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த கோவிலில் உட்காரவும் கூடாதுன்னுவாங்க. இதுவே பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா அங்கே உட்காந்து இருந்து சாவகாசமாக தான் எழுந்து வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன? இல்லை மேடம், இது வந்துட்டு கொஞ்சம் நாளடைவில் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவன் சொத்து இந்த குலம் நாசம், இது சிவன் சொத்து குலம் நாசம் அப்படின்லாம் கிடையாது மேடம். இது நிறைய பேர் தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னீங்கன்னா அந்த காலத்தில் வந்துட்டு சிவனை சுற்றுவாங்க. சிவனை சுற்றும்போது சிவனுக்கு எப்பயுமே ஒரு வந்துட்டு என்ன பவர்னு கேட்டிங்கன்னா சிவனை நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களை உடனே கெட்டியமாக பிடிச்சிப்பாரு. புரிஞ்சிடுச்சிங்களா? அப்போ சிவன் சுத்து குலம் நாசம் கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு குலம் இருக்குது பார்த்தீங்களா, விரக்தி. என்ன அப்படின்னீங்கன்னா சிவன் உங்களை கெட்டியமாக பிடிச்சிட்டாலே குடும்பத்துலேருந்து பற்று விலகிடும் உங்ககிட்ட.
அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, மற்ற கோயிலுக்கு எல்லாம் சிவன் கோயில் எல்லாமே வைப்ரேஷன் ஜாஸ்தி உங்களுக்கு. ஆனா நீங்க எப்பயுமே சிவன் 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 சொல்லும் போது சிவன் உங்களை கட்டிமா பிடிப்பாரு. அப்ப என்னன்னு இது வந்துட்டு சிவன் சொத்து குலநாசம்லாம் கிடையாது. நீங்க சிவனை சுத்தும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா சிவனுக்கு வந்துட்டு அடியார் ஆயிடுறீங்க. குடும்பம் கிடையாது உங்களுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சிவனை சுத்ததுனால நீங்க அடியார் ஆட்டம் போயிடுவீங்க. அடியார் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்து மேல பற்று வருமா? ஸோ சிவன் சுத்து இப்படிதானே தவிர இது நாளடையில சிவன் சுத்து அப்படின்ட்டாங்க. இப்ப சிவன் கோயில்ல இருந்து நீங்க எடுத்துன்னு வரக்கூடாது, பெருமாள் அப்படி கிடையாது உங்களுக்கு. கண்டிப்பாக கிடையாது. எந்த கோயில்ல பொருளும் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. கோயிலோட பொருளை நீங்க அர்ச்சனை பண்றது எல்லாம் வீட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு வரலாம், தவறு கிடையாது. நம்ம இந்த கோயில் பொருளை எடுத்துன்னு வரக்கூடாது, அழிஞ்சு போயிடும் கிடையாது. நீங்க ஆத்மார்த்தமா நீங்க வந்துட்டு அந்த கோயிலோட பொருள் எதனா அவங்களோட உடமையை நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா தான் தவறு. ஸோ இதுதான் புரியுதுங்களா? இது வந்துட்டு சிவன் சொத்து குலநாசம் கிடையாது. சிவனை நீங்க சுத்துனீங்கன்னா அவருக்கு அடியாரா போயிடுவீங்க. அடியாரா போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மனைவி உறவெல்லாம் தோணுமா? தோணாது. இது வேற மாதிரியான பழமொழியை அப்படியே நாளடைவில் அப்படியே மருவி சிவன் சொத்து குலநாசம்ன்றாப்புல கண்டிப்பா கிடையாது. சிவனாட்டம் ஒரு உகந்த தெய்வம் யாருமே கிடையாது. மனிதனுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையான ஆறாவது அறிவு எப்போ திறக்கும்னு கேட்டீங்கன்னா நீங்க சிவன் கிட்ட போகும்போது தான் திறக்கும். சிவன் கிட்ட தான், வேற எங்கேயுமே கிடைக்காது. நீங்க அதை லக்ஷ்மி வந்துட்டு பெருமாள்கிட்ட கிடைக்கும், மகாலட்சுமி எல்லார்ட்டையும் எல்லா விஷயமும் கிடைக்கும். நீங்க யார் அப்படின்னு உணரணும்னு நீங்க உண்மையாவே நினைச்சீங்கன்னா வேற யாருமே கிடையாது. உலகத்திலே ஒருவர் தான், சிவன் மட்டும்தான். சிவன் கிட்ட போனா மட்டும்தான் நீங்க யாருன்னு தெரியும், எதுக்கோசரம் நீங்க பிறந்தீங்கன்னு. ஏன்னா சிவன் நாட்டம் ஒரு யாருமே கிடையாது. ஸோ இதுதான் ரீசன். ஸோ சிவனோட பொருள் எடுத்துன்னு வரக்கூடாது. சிவனை நீங்க சுத்த ஆரம்பிச்சிங்கன்னா அடிமையாயிடுவீங்க. எவ்வளோ ஒரு அருமையான விஷயம் பார்த்தீங்களா? உங்களுக்கு கெட்டியமா பிடிச்சிப்பார் பாசமா. அப்போ உங்களுக்கு பற்று இல்லாம போயிடும், பற்றற்று போயிடுவீங்க. பற்றற்று போயிட்டுனா என்ன ஆகும்? உங்களுக்கு கணவன் மனைவி குழந்தைகள் ஞாபகம்லாம் வருமா? அப்போ சின்ன வயசுல நீங்க சுத்த ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க லைஃபுக்கு வருவீங்களா? அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, பக்குவம் அடைஞ்சாதான் ஒரு சில விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லுவாங்க. முன்னாடியே நீங்க போயிட்டீங்கன்னா அவர் கெட்டியமா பிடிச்சிப்பாங்க. இப்போ திருவண்ணாமலைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உலகத்திலேயே அருமையான ஸ்தலம். அந்த திருவண்ணாமலையில பார்த்தீங்கன்னா எத்தனை இளைஞர்கள் திருமணம் பண்ணாம இருக்காங்க தெரியுமா? நான் கண் கூட பார்த்துருக்கேன். கவுண்ட்லெஸ். தொழிலதிபரோட பையன், பெரிய பெரிய பணக்கார வீட்டு பையன் அங்கே வந்து செட்டில் ஆகிட்டான். கல்யாணம் பண்ணவன் 2வது நாள் அங்கே வந்துட்டான். இப்போ அவ்வளோ வசதி வாய்ப்பு விட்டு. ஏன் அப்படின்னா சிவனுக்கு வந்துட்டு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு. எல்லாரையும் எல்லாம் ஈர்க்க மாட்டார். நீங்கள் நினைக்கிறாப்புல எல்லாரும் சிவன் கிட்ட போனோன்னா கேட் ஓப்பன் ஆகாது. நீங்கள் எல்லா கடவுள்கிட்டையும் கேட் ஓப்பன் ஆகிடும். சிவன் கிட்ட மட்டும் கேட் ஓப்பன். அவருக்கு தெரியும் யார் ஆத்மார்த்தமாக தன்னை நெருங்குறாங்கன்ட்டு. ஸோ இதுதான் சயின்ஸு. சிவன் பொருளை நீங்கள் எடுத்துன்னு எந்த கோயில் பொருளையும் எடுத்துன்னு வரக்கூடாது. ஸோ நீங்கள் உட்காந்து எழுந்து வர்றது அப்படின்னா பொதுவாகவே நம்ம எதுனா பண்ணுவோம், தட்டிட்டு இது ஒரு முறை சொல்லுவோம், எழுந்து வரும்போது தட்டிட்டு வரணும். ஏன்னா அது கோயிலோட மண். புரியுதுங்களா? அதை தட்டிட்டு வரணும், அது அவங்களோட பொருள் அப்படின்னு. மற்ற நீங்கள் பிரசாதம் பண்ணுறதோ விபூதி எல்லாம் தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். இது நான் இது மூலிமா சொல்லிக்க வரேன். சிவன் கோயில் பிரசாதமாக இருக்கட்டும், பெருமாள் கோயில் பிரசாதமாக இருக்கட்டும், ஆஞ்சநேயர் எந்த கோயிலாக இருந்தாலும் வீட்டுக்கு தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நிறைய பேர் திருப்பதிக்கு போகிறத வந்து வாடிக்கையாக வச்சுருக்காங்க. ஸோ திருப்பதிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணணும், அங்கே போய் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும்? ஆமாம், இது நிறைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகத்திலேயே வந்துட்டு புரட்டாசி மாதத்துக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்கு. புரட்டாசி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே வரும். அதாவது புரட்டாசி ஆட்டம் ஒரு மாதம் எந்த நம்ம எப்படி சொல்கிறோம், மார்கழி தை மாசம்லாம் சொல்கிறோம், அது போல் புரட்டாசி வந்துட்டு ரொம்ப உகந்தது. ஸோ இந்த புரட்டாசியில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட அந்த மாதம் வந்துட்டு தொட மாட்டாங்க. ரொம்ப பயபக்தியோட. அப்போ பெருமாளுக்கு எவ்வளோ இவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க. அதே போல் அந்த டைம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வேண்டுதலை வந்துட்டு பெருமாளுக்கு என்னெல்லாம் வேண்டிக்கிறீங்களோ நீங்கள் மற்ற மாதம் உங்களால் நிறைவேற்ற முடியலன்னா கூட புரட்டாசி அப்போ வந்துட்டு நீங்கள் நிறைவேற்றலாம் உங்களுக்கு. அதே போல் மற்ற மாதம் நீங்கள் வந்துட்டு காணிக்கை பெருமாளுக்கு கொடுக்கறதோட புரட்டாசி மாதம் கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா அதோட பலன் வந்துட்டு முழுமை அடையும். அதே போல் நீங்கள் கேட்டீங்க புரட்டாசி என்ன மாதிரியான விரதம் இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா முந்தி வந்துட்டு ரொம்ப பயபக்தியோட விரதம் இருந்தாங்க. இப்போ நம்ம வந்துட்டு சயின்ஸ் வாழ்க்கை எந்திர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ எந்திர வாழ்க்கையில் நம்மளால வந்துட்டு இந்த 20 நாள் 18 நாள் அப்படிலாம் இருக்க முடியாது. கண்டிப்பாக கடைசியாக ஒரு 5 நாள் கண்டிப்பாக விரதம் இருங்க. அதே போல் அந்த மாதம் முழுவதும் முக்கால்வாசி நான்வெஜ்ஜை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது, மாமிசத்தை அவாய்ட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப உகந்தது. நம்ம டெய்லி தான் நிறைய பேர் சாப்பிட்றவங்களுக்கு சொல்கிறாங்க, டெய்லி சாப்பிட்றாங்க, அந்த மாதம் வேணாம், அவாய்ட் பண்ணுங்க. ஒன்று. அதே போல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 நாளான விரதம் இருங்க. டெய்லி இருக்கணும்ட்டு இல்லை. அந்த ஒரு வாரம் தொடர்ந்து இப்போ 4 வாரம் கும்பிடுவாங்க, சிலர் 5 வாரம், அந்த டைமை பொறுத்து கும்பிடுவாங்க. சில டைம் 4 வாரம் வரும், சில டைம் 5 வாரம் வரும். அந்த 5 நாள் கணக்கு வச்சு வாரத்துக்கு ஒரு நாள் விரதம் இருங்க. ரொம்ப உகந்தது. புரட்டாசி விரதம் மாட்டம் உகந்தது வந்துட்டு எதுவுமே கிடையாது. இது வந்துட்டு ஆண்கள் தான் இருக்கணும், பெண்கள் தான் இருக்கணும்னு கிடையாது. யார் வேணால் புரட்டாசி விரதம் வந்துட்டு இருக்கலாம். அதே போல் நீங்கள் திருப்பதிக்கு அங்கே போகணும்லாம் அவசியம் கிடையாது.
நம்ம இங்க சென்னையில இருந்தே கொடை போகுது. ம். நம்ம சென்னையில போற கொடை வந்துட்டு இப்ப திருப்பதி கொடை வந்துட்டு ரொம்ப உலக பிரசித்தி பெற்றது இங்கேருந்து போறது. ஏன்னா பிரம்மாண்டமா செய்வாங்க. அது இன்னைக்கு நேரத்துல வருஷக்கணக்கா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களால அங்க போய் ஒரு சில கைங்கரியம் பண்ண முடியலனா கூட இங்க கொடுத்தீங்கன்னா கூட அந்த கைங்கரியம் வந்துட்டு பெருமாளை போய் சேர்ந்துடும். அது போல புரட்டாசி அப்படிங்கிறது வந்துட்டு லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. அந்த மாசம் நீங்க கொடுக்குற காணிக்கை வந்துட்டு பெருமாளுக்கு வந்துட்டு நீங்க என்ன வேண்டிக்கிறீங்களோ அதோட பலனை வந்துட்டு ஜாஸ்தி கொடுக்கும் உங்களுக்கு. நீங்க கேட்டீங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இந்த காணிக்கை உனக்கு செலுத்துறேன், அந்த காணிக்கை செலுத்துறேன். நிறைய பேர் முடியாம போகும். அந்த முடியாத டைம் இந்த புரட்டாசி மாசம் அதை கண்டிப்பா செய்யுங்க. கண்டிப்பா செய்யறதுனால நீங்க மற்ற மாசம் செய்யற பலனோட இந்த மாசம் கொடுக்குற பலன் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக 100% வந்துட்டு பெருமாள் வந்துட்டு கொடுப்பாரு உங்களுக்கு. ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் புரட்டாசி தான் வந்துட்டு பெருமாளை போய் நேரா பார்க்கணும். ஏன்னா எல்லாம் சேர்றதுனால தான் அங்க கூட்டம் வந்துட்டு அப்படி போயிடுது. ஸோ நீங்க ஆத்மார்த்தமா அந்த டைம் விரதம் இருங்க. விரதம் இருந்து நான் அன்னைக்கு சொன்னேன் பாருங்க, நீங்க உங்க லோக்கல்ல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு கூட இந்த நான் சொன்னேன் பாருங்க துளசி, பச்சை கற்பூரம் இதெல்லாம் நீங்க அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கல்கண்டு நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன். ஸோ பிரசாதம் இதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட நீங்க வந்துட்டு திருப்பதி போய் தான் பண்ணணும் இல்லை. திருப்பதி போங்க, போவேணான்னு சொல்லல. ஏன்னா எல்லாருமே புரட்டாசி மாசம் போறதுனால அங்க பிரச்சனை தான் வரும், கூட்டம் தான் ஜாஸ்தியாகும். ஆனா ஆத்மார்த்தமா நீங்க விரதம் இருங்க. புரட்டாசி மாசம் வந்துட்டு நீங்க என்ன வேண்டுதல் இருந்து கரெக்டா அந்த வேண்டுதலை நீங்க முடிச்சீங்க அப்படின்னீங்கன்னா உடனடியான பலனை கொடுப்பார். நீங்க கேட்டீங்க ஏற்கனவே பொருளாதாரம், கொஞ்சம் அடுத்த முன்னாடி கேட்டீங்க பொருளாதாரத்துக்கு யார் சார் என்ன சார். பொருளாதாரத்துக்கு வந்துட்டு யார் அப்படின்னீங்கன்னா பெருமாள். அவராட்டம் யாராலையும் கொடுக்கவே முடியாது. இது பிராக்டிக்கலா சொல்லலாம். பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணுவார். ஒரு மனிதனுக்கு வந்துட்டு அவர் பெருமாள் கொடுக்கணும்னு நினைச்சா யாராலையும் தடுக்க முடியாது, தடுக்கவே முடியாது. என்ன ஒண்ணு கொஞ்சம் சோதிப்பார் பெருமாள். புரியுதுங்களா? நான் எல்லாரும் சொன்ன பாருங்க, கேட் ஓப்பன் பண்ணுவார் பெருமாள். கேட் ஓப்பன் பண்ணிட்டாருன்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் சோதனை பண்ணிட்டு தான் கொடுப்பாரு. டெஸ்ட் ஜாஸ்தி யார் வைப்பான்னு கேட்டீங்கன்னா பெருமாள் தான் வைப்பார். என்ன காரணம்? நிறைய பேர் அவருக்கு வேண்டிப்பான், கரெக்டா செய்ய மாட்டாங்க. பெருமாள்கிட்ட மட்டும் நேர்மையா இருங்க. பெருமாள்கிட்டயும் நேர்மையா இருங்க. அதே போல வந்துட்டு சிவன்கிட்டயும் நேர்மையா இருங்க. இவங்க கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க நேர்மையா இருக்கீங்களோ அவங்க அந்த பலனை வந்துட்டு முழு பலனை கொடுப்பாங்க. பெருமாளும் சரி. அது போல பொருளாதாரம் நீங்க கேட்டீங்க, பொருளாதாரத்துக்கு எதுவும் தேவையில்லை. நான் ஃபர்ஸ்ட் சொன்னதான் திருப்பியும் சொல்லுவேன். சனிக்கிழமை உங்க அருகில் இருக்க பெருமாள் கோயில், துளசி, பச்சை கற்பூரம், அதான் இந்த கல்கண்டு எதோ சொன்னோம், இது போல வைட்டங்கள் நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்க பெருமாளையும் குளிர்விக்கலாம். நம்ம பணம் பொருள் இதுக்கெல்லாம் யார் அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், பெருமாள் தான் உங்களுக்கு. அவர் நினைச்சாருன்னா நம்மளை கொடுக்கறத வந்துட்டு தடுக்கவே முடியாது. ஸோ புரட்டாசி வழிபாடு ரொம்ப உகந்த வழிபாடு. விரதம் மட்டும் 5 நாள் இருங்க. நீங்கள் கண்டினியூவாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். கண்டினியூவாக உங்களால் இருக்க முடியலன்னா அந்த சனிக்கிழமை ஒரு நாள் வந்துட்டு கண்டிப்பாக ஆத்மார்த்தமாக அவரை நினச்சி இருங்க. நீங்கள் அதே போல் விரதம் முடிக்கும்போது கண்டிப்பாக துளசி தண்ணி குடிச்சிட்டு முடிங்க. துளசி தண்ணி போட்டு ஒரு ட்ராப் இது கூட போடுங்க, ரொம்ப நல்லது தான். துளசி தண்ணியில் போட்டு நீங்கள் குடிச்சிட்டு விரதத்தை முடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெருமாள் பலன் கொடுக்குறாரா இல்லையா பாருங்க. தெரியாத பல தகவல்களை நம்மளோட நேயர்களுக்காக ஷேர் பண்ணீங்க சார், ரொம்பவே தேங்க்ஸ். பாலா உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் 9566363971 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் மற்றும் தங்கள் தற்போது வசிக்கும் ஊரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதில் அனுப்பப்படும்.